யாரை நான் இந்த ஆலயத்திற்குள் அனுப்புவேன்? யார் என் காரியத்தை செய்து முடிப்பார்? அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இப்ப சொல்லும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அறிவை பெற்றுக்கொண்ட சவுல கர்த்தர் தேசத்தில் எடுத்து பயன்படுத்தினார். தேசம் முழுவதிலும் அநேக ஆயிரங்களை கட்டி எழுப்புகிற ஒரு அப்போஸ்தலனாய் மாறினார். சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருக்காத சிஸ்டர், பிரதர், சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருக்காத. நாளைக்கு உன் மூச்சு உன்கிட்ட இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நாளைக்கு இந்த சுவாசத்தை உன்னால விட முடியுமா இல்லையான்னு தெரியாது. கர்த்தருக்காய் எதையாவது செய்து உன் பின் சந்ததிக்கு எதையாவது சம்பாதித்து வச்சுட்டு போ. உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போ. நீ ஆலயத்தில் வந்து கண்ணீர் துளிகளை விட்டு உன் பெருமூச்சின் சத்தத்தை ஆலயத்தில் பெருமூச்சு விட்டு அழுது உன் சந்ததிக்கான ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்தில் தேடி வச்சுட்டு போ. உன் பிள்ளைகள் அனாதையை விட்டுட்டு போயிடாத. உன் பிள்ளைகள் அலைந்து திரிய விட்டுட்டு போயிடாத. உன் பாவமோ உன்னுடைய அக்கிரகமோ இந்த உலகத்திலேயே சுற்றி சுற்றி உன் பிள்ளைகளை பின்தொடர விட்டு கொடுக்காத. நீ இந்த உலகத்தில் விட்டுட்டு போற கடன் மட்டும்தான் உன் பிள்ளைய பின்தொடரணும்னு நினைக்கிறியா? இந்த உலகத்தில் நீ விட்டுட்டு போற சாபமும் அக்கிரமமும் பாவமும் அது நேர உன் பிள்ளையை தொடர ஆரம்பிக்கும் என்று என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீ கோல் சொல்லிக் கொண்டு, நீ தேவையில்லாததை பேசிக்கொண்டு, சாபத்தை வாங்கி கொண்டு நீ உன் மூச்சை நிறுத்தினால் அதற்குரிய பலனை உன் பிள்ளை அனுபவிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் அறை வீட்டுக்குள்ள போய் முழங்கால் போட்டு அழ ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி.